K. roll number 1612L17. நான் பார்க்க பார்த்தோம்னா மைக்ரோ கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் அயன் கார்பனேட்ஸ். இதுல வந்து 9 இருக்கு. அதை பார்க்கணும்னா ஃபெரைட், ஆஸ்டனைட், சிமெண்டைட், பெர்லைட், லெடுவரைட், மார்டன்சைட், டோரசைட், சோர்பைட் அண்ட் பைனைட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பார்த்தோம்னா ஃபெரைட். ஃபெரைட் வந்து ஆல்ஃபைன்னு சொல்லுவாங்க. இது வந்து BCC ஸ்ட்ரக்சர். இது வந்து கார்பன் கண்டென்ட் பார்த்தா 0.0725%. அது வந்து அது 723 டிகிரி செல்சியஸ்ல. அது பார்த்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா சாஃப்ட், டக்டைல் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகே. இதில் அடுத்து வந்து ஆஸ்டனைன். ஆஸ்டனைன் வந்து ஆல்ஃபா காமான்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா FCC ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் வந்து 2% இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 1140 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இது வந்து நாட் ஸ்டேபிள் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்காது. அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், ஹை டக்டைல் அண்ட் நான் மேக்னெட்டிக். நான் மேக்னெட்டிக் இதுல இருக்காது. அதே ஃபெரைட்ல பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து கிரேட்டர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து மின் கடத்தாது, வந்து அதிகமா மின் கடத்தாது. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து சிமெண்டைட். சிமெண்டைட்ல பார்த்தா கார்பேட் ஆஃப் அயன். இது வந்து F3Cன்னு சொல்லுவாங்க. இதுல காம்போனன்ட் ஆஃப் கார்பன் வந்து 6.69% தான் இருக்கும். அடுத்து பார்த்தா மேக்னெட்டிக் பிலோ வந்து 250 டிகிரி செல்சியஸ்ல பிலோல இருக்கும். அடுத்து பெர்லைட். பெர்லைட் வந்து யூடெக்டைட் மிக்சர். அது பெர்லைட் வந்து 87.5, சிமெண்ட் வந்து 12.5% வந்து ரெண்டு மிக்ஸ் ஆஃப் பெர்லைட். இது வந்து கார்பன் வந்து 0.8% இருக்கும். ரிலேட்டிவிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால டக்டைல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குன்னா. அடுத்து வந்து ஒயிட் லைட் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் இந்த பெர்லைட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது லெடுவரைட். லெடுவரைட் பார்த்தீங்கன்னா யூடெக்டைட் மிக்சர் ஆஃப் ஆஸ்டனைட் அண்ட் சிமெண்ட். இந்த ரெண்டு ஸ்டீலோட இது மிக்சர் ஆகும் தான் நம்ம லெடுவரைட் வந்து உருவாகுது. இந்த லெடுவரைட்ல வந்து கார்பன் கண்டென்ட் வந்து 4.3% தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் கார்பன் அலாயில் வந்து பியூர் கார்பன் அலாய் வந்து ஃபார்ம் ஆகுது வந்து 1340 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்கன்னா பியூர் கார்பன் அலாய் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது லெடுவரைட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் வந்து லெடுவரைட் யூஸ் பண்றாங்க. அதனால அலையும் மோஸ்டா இந்த லெடுவரைட் யூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்டன்சைட் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் கார்பன் சொல்லுவாங்க. இதுல வந்து இது வந்து மேசன்டேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து கூல் பண்ணணும். நம்ம அதிக அளவில் கூல் பண்ணணும் அப்படின்னா மார்டன்சைட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹார்ட் அண்ட் பிரிட்டில். இது வந்து டக்குன்னு உடைய தன்மை கொண்டது. அதனால அதிக ஸ்ட்ராங். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம பார்க்கறது வந்து டோரசைட். இது வந்து மிக்சர் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரைட் அண்ட் சிமெண்ட். இந்த ரெண்டு ஸ்டீல் வந்து இதாகும் போது மட்டும்தான் நம்ம டோரசைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தா டெம்பரிங் மார்டன்சைட் வந்து பிலோ 450 டிகிரி செல்சியஸ் பிலோ தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் டோரசைட். இது வந்து கூல் ரேட் வந்து லோவா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரும், கூல் ரேட் வந்து ஹையா இருக்கும்போது ஒரு இதுவும் உருவாகும். அது வந்து கூல் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது வந்து மார்டன்ஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு உருவாகும். அதே கூல் ரேட் வந்து ஹையா இருக்கும்போது வந்து சோரோபெட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு உருவாகும். இது வந்து ரெண்டு இது வந்து ஸ்டீல் நமக்கு உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோரோபெட் வந்து ப்ரொடியூஸ் அரௌண்ட் மாசன்டேட் டெம்பரேச்சர் 450 டிகிரி செல்சியஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே மாதிரி டோரசைட் மாதிரி தான். இது வந்து வேற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதுல கூல் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது அதிகமா இருக்கும்போது ரெண்டு ஸ்டீல் வந்து உருவாகும். அது வந்து கூல் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோரஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். கூல் ரேட் வந்து ஹையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெர்லைட்டிக் ஸ்ட்ரக்சர் உருவாகும். இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டென்சைல் அண்ட் ஈல்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். வந்து லாஸ்டா வந்து பேனட் வந்து டீகம்போசிங். அதாவது பார்த்தீங்கன்னா பெர்லைட் ஆஸ்டனைட் வந்து டீகம்போசிஷன் ஆகும்போது மட்டும்தான் பேனட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பெர்லைட் வந்து இது பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது வந்து ரெண்டு டெம்பரேச்சர் வந்து பேனட் வந்து உருவாகுது. அது பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் வந்து அப்பர் பேனட்டும், லோயர் டெம்பரேச்சர் வந்து லோயர் பேனட்டும் உருவாகுது. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர்ல வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே லோயர் பேனட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேனட்டோட ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லைட்டும் அண்ட் மார்டன்சைட் ஹார்ட்னஸோட இடையில் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பேனட் ஸ்ட்ரக்சர் வந்து ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் இது அதிகமாக தான் இருக்கும். தேங்க்யூ.